இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்னுக்கிட்டு இருந்தது, புடிங்கிட்டு வந்துட்டேன். வேணுமா? எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல. இத பாருங்க, உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட். நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன். நீ தைரியமா இரு. இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு. நீ கவலையே படாத, நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இங்கே இரு, எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிறேன். நீ பின்னாடி வா. நீ சிவனப்பேரி ஆண்டிக்கு துரோகம் பண்ண அந்த ஆவம் உன்னை போட்டு உழுக்குது. என்ன பரவாயில்லடா, என் புள்ளதான் குரங்கு ஆயிட்டான். அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அவனுக்கு கல்யாணமே நடக்காதா? நடக்கும். குதிக்குது நீயா? நிச்சயம் நடக்கும். அப்பா, நீங்களே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ணை தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். நீயே ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டியா? எங்க கூப்பிடு, கூப்பிடு, என் மருமகளை கூப்பிடு. உண்மையான குரங்கையே பிடிச்சிட்டானா? குரங்கு பாஷையிலே கூப்பிடுறான் அம்மாவை. ஆமா, இது பொண்ணு. ஓம் பொண்ணா? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற. ஏமா, இந்த குரங்கு பைய கண்ணில் நீ படக்கூடாதுன்னு உன்னை ஓட்டி ஓட்டி வச்ச. எப்படி இவன் கையில நிக்கின? ஒரு நாள் வீட்டுல இல்லையா, தோட்டத்துல தேங்காய் விழுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்துகிட்டு பார்த்தா மரத்துல உட்கார்ந்து இருக்காரு. அடே அப்பா, மரத்திலேயே ஏறாரு. இவர் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பாரு நினைச்சு அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன்ப்பா. சரி, ஆத்த அரி கொடுத்த எங்க இவன் கூட நீ அழகின? ரோட்ல நாங்க சேர்ந்து போனா ஊன்னு எல்லாரும் பாப்பாங்கன்னு யாரும் பார்க்காத மாதிரி கோபுரத்துக்கு மேல, வீட்டு ஓட்டு மேல, மதில் சுவருக்கு மேல அங்கெல்லாம் தாவி ஆடி காதலிச்சோம். என்ன ஆனாலும் சரி, இந்த குரங்கு பயலுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். கம்ப தட்டாதுடா, என் குழந்தைக்கு ஆகாது. நீ சம்மதிக்கிறேன்னா என்னையா? நாங்க ஏற்கனவே 2 பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு. விவகாரம் வாந்தி வரைக்கும் வந்துடுச்சா? ஒச்சு மரியாதை அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு. இல்ல இன்னும் 9 மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும். உன் கூட சேர்ந்து கப்பல் ஏறிடும். ஆவீங்களா? அவுத்துட்டீங்களேடா. மாமா, என் கிட்ட வாங்க, உங்களை அணைச்சிக்கிறேன். மருமகளே, ஆசீர்வதிக்கிறேன். டீ கொடு. பாருங்கயா, எந்த ஊர் நமக்கு? சேர்மாதேவி. ஓஹோ, இங்க என்ன சொல்லியா வந்தீங்க? மாடு பிடிக்க வந்தோம். மாடு பிடிக்கவா? ஆளை பார்த்தா மாடு பிடிக்க வந்த மாதிரி தெரியலையே, மனுஷனை பிடிக்க வந்த மாதிரிலாம் தெரியுது. என்ன அப்படி சொல்லிரு? இல்ல, பட்டாளத்துக்கு போற மாதிரி சும்மா வாட்ட சாட்டமா இருக்கேட, அதான் சொன்னேன். பட்டாளத்துக்கு போய் என்னவே பண்றது? அவன் அருவா, அவனுக்கு காவல. இப்ப பாரு, உங்க ஊர் பாண்டி என்ன பண்ண முடியுது? பட்ட பகல பதுங்கி இருந்தாலும் பௌசாத்தான் இருக்கான். சாமத்துல சங்கடமே இல்லாம சுத்துறான். என்னன்னாச்சு? நான் சொல்றது சரிதானே? ஆமா, நீர் பாண்டிய பாத்திருக்கீர? பாண்டிய பார்த்தவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்னவங்க தொலைக்க மாட்டாங்க. நல்லா சொன்னீங்க. அண்ணாச்சி, இங்க டீ சாப்பிட அத்தனை பேருக்கும் காசு நான் தர்றேன். ஏன்யா, என்ன விசேஷம்? இன்னைக்கு என் பிறந்த நாள். தம்பி, இன்னைக்கு நல்ல நாள், ரொம்ப நல்ல நாளில் பிறந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. என்னை பிடிக்க போலீஸ் ஏதோ பயங்கர புளியை போட்டிருக்கான்னு பார்க்க போனா புல்லு, வெறும் புல்ல போட்டிருக்கானுங்க. வகந்தலான்னு எடுத்து அருவாளை கூட உள்ள வச்சுட்டேன்னா பாத்துக்கவேன். அது என்ன அப்படி சொல்லுதீங்க? ஆரையும் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாதுல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவன் நான் இல்ல, அந்த போலீஸ்காரனு களவாணி பயலுக மூக்கையாவும் ஒச்சாண்டியும் தான். இந்த பயலுக காசு பணத்தை எங்க ஒழிச்சு வச்சிருப்பானுங்க? சொல்லிடுவேன். ஆனா என்னது தெரியுமா உனக்கு? கண்டுபிடிச்சு சொல்லுதேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்னது? ஐயா வரணும். கொத்த புள்ள ஒயிலா வீட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வரணும். சோத்துக்கோ.
என் உடம்பும் மனசும் மறுத்து போய் நாளாச்சு பிள்ளை. என் சமையலுக்கு சாயாத வயிறும் வாயும் இந்த சுத்துப்பட்டிலேயே கிடையாதுங்க. முழு கோழிய உரிச்சு அத நெய்யில பொரிச்சு பின்ன பதமா மிளகாத்தல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஈராங்கியம் அரிஞ்சு அத செக்கெண்ணெயில வதக்கி அந்த மசாலாவுல கோழிய புரட்டி புட்டு புட்டு தின்னா இன்னும் கேளும் இரமீன ஆஞ்சி அத எனக்கு ஒன்றும் இதெல்லாம் ஆசை இல்லை. ஏதோ கூப்பிடுத, அதுவும் ஆவலா கூப்பிடுதேன்னு பார்க்க. அப்போ நீரு வரேங்கிறீரு. வாத்து என்ன விலை? என்ன கிண்டல? இத பார்த்தா உனக்கு வாத்து மாதிரி தெரியுது. நான் என்ன வாத்து நான் சொன்னேன்? வாத்துக்கும் கோழிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? முட்டா மூடி கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதிக்கு ஏன் கற்பூர வாசனை தெரியணும்? அப்படி தெரிஞ்சா நாட்டுக்கு என்ன லாபம்? ஜனங்களுக்கு என்ன முன்னேற்றம்? இதை நீ சொல்லல, நான் துவைக்கிற துணி மேல ஆன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். குட் மார்னிங் மறுவானிங் சார். என்னையா வெறுவா கிட்ட வேலை பாக்குறீரு? வாவே. நாட்டுக்கோழி நாலு நல்லதா தொட பருமனா பார்த்து எடுத்துக்கிறேன். பருவத்து பட்டியல்ல வெண் புடிச்சு வச்ச மாதிரி தொட பதமா ருசியா இருக்கும். யோ நான் கோழி சொல்லுறேன். இந்த புடி. ஆமா, இவ்வளவு கோழி எதுக்கு? கடை விரிச்சு விக்க ஆற பாரு. வில்லாதி வில்ல வீராதி வீர வீட்டுக்கு வராரு. அது ஆறு புள்ள. இந்த சில்லாவே அறிஞ்ச பேரு. ஆனா ஆரும் பார்க்காத ஆறடி ஆளாக்கும் அவரு. வாவே, நான் வாசிச்சா அவருக்கு பிடிக்காத. இந்த நீ வாசி. குருமாடு 2 குடுக்கீங்களா? என்ன புள்ள தாங்கொலையில கீரையை வச்சுக்கிட்டு அயல் வீட்டுல கேட்ட கதையா இருக்கு. ஆமா, ஆட்டுக்காரி உனக்கு எதுக்காடு? குழம்பு பண்ணி கும்பி நிறைய ஒயிலாவோட ஆடுக புல்லு திங்கவும் புழுக்க போடவும் தான். பொங்கி தின்ன இல்லவே. எங்க அப்பா 2 குறும்பாடு திங்கிற மயிரா இது. பார்த்தா அப்படி தெரியலையே. மேல கீழே பார்க்காம வியாபாரத்தை பாரு. ஆமா, விருந்துக்கு வர்றது ஆறுல சொல்லக்கூடாதத சொல்லுத. லேடையா சிந்திச்சுக்கோ. 6 3 9 எழுத்தா. அறுவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா முதல் 2 எழுத்து. ஆணுக்கு தேவையான நடுவெழுத்து. புளிய மரத்து சொந்தக்கார முதல் எழுத்து. பெருமாளோட அவதாரம் கடை எழுத்து. என்ன தலை சுத்துதா? இன்னும் இருக்கு கேளும். மீன் பறந்த ஊர்க்கார 3 எழுத்து பேர்க்கார என் ஊசருக்கு காவக்காரன். கொஞ்ச நேரத்துல என்ன இப்படி போட்டு குழப்பி விட்டியப்ல. குழம்பு ருசிக்கும், குழம்புனாத புத்தி தெளியும். கெட்டிக்க போறவ என்ன பாடுபட ஆண்டி பாண்டியா? ஏன் அவன் பேரை சொன்னாலே இப்படி அலற? ஆண்டி நம்ம கூட்டாளிங்க சொத்தெல்லாம் ஓரையாடிட்டான். இப்ப அவன் கணக்கில் நம்ம 2 பேர் மட்டும்தான் மீதியில. எந்நேரமும் அவனால் நம்ம சொத்துக்கு ஆபத்து வந்துடும். அத பத்திரப்படுத்தி ஆகணும். ஏதாவது யோசனை சொல்லல? ஒரு அருமையான யோசனை. ஒரு சொத்து பூராவையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். அதுக்கு பேசாம அம்புட்டு சொத்தையும் ஆண்டி கட்டியா கொடுத்து அவன் காலில் விழுந்துடலாம். அப்ப என்னதான் செய்யறது? இப்படி செய்வாள எப்படி இருக்கவே இருக்கு நம்ம ஆட்டு பங்களா. அங்க கொண்டு போய் நம்ம சொத்தெல்லாம் பத்திரமா அதுக்கி வச்சிருவோம். நம்மளும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தலைமுறை அங்கிடுவோம். பாப்பா ஆறு நீங்க பொட்ட புள்ள குளிக்கிற இடத்துல கொட்டை கொட்டை பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம். மலைய சொன்னேன். அதானே பார்த்தாச்சா? பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? காடை. ஆமா, உம்ம பேர் என்ன? என் பேரு மூக்கையா. மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கிய. ஆமா, உம்ம பேரு? வச்சுக்க. எங்க? வாயில. பேர வாயில சொல்லுவாங்க. சரியா அடிச்ச காடை. இந்த காடை அடிச்சா ஆழமா தான் அடிப்பான் வார்த்தையில. காடை, எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுலயும் ஒரு ஆசை சொல்லட்டா? ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும். மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு பொருளணும். அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ? ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அதாவது தர்ற. உச்சி மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபங்கள காடையை பிடிச்சாச்சு. காட்டு பங்களாவை ரெடி பண்ண. நான் தான் கலட்டுவேன். கலெக்டர்ல கடகடத்து போக போறேன். நீதான் கேட்டுவியா? இப்ப பாரு.
ஆசியா என் வேலைய உனக்கு கீழே போயிட்ட. இப்ப என்ன செய்வ? இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல 3வது ஆளு? பாண்டி பாண்டி சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல. காடை பாண்டி விளையாடலான்னு ஓ கூப்பிட்டு விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம், உங்க மானத்தோட விளையாட வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணும்னா இவனை பண்ணு. ஏய் போங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. ஓ பாண்டி சுத்தமா உருவிட்டியே, ஒரு 1/2 கஜம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி உதவணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை